இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் சரியாகட்டும், இதெல்லாம் சரியாகட்டும், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் வந்து பண்ணிடுறேன், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்றேன், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்து நான் வேலைக்கு போறேன், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சொல்லுவோம். ஆனா நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சரியே ஆகும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதெல்லாம் சரியானதுக்கு பிற்பாடு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க காலதாமதம் பண்ணுனீங்கன்னா அது வந்து சில நேரத்தில் வந்து உங்களுடைய கனவாகவே போய்விடும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படின்னா எல்லாம் நான் வந்து ஒரு சரியான, இந்த பசங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இது ஒரு நல்ல எண்ணம் தான், தவறான எண்ணம் கிடையாது. எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும், எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும், எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு திருமணத்தை தள்ளி போடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைச்சுக்கணும், சில அட்மாஸ்பியர் வந்து எப்போதான் சரியாகும், அந்த திருமணம் பண்ணினதுக்கு பிற்பாடு தான் அந்த காரியம் சரியாகும். அது வரைக்கும் சரியாகவே முடியாது. சில காரியங்கள் அதுக்கு அப்புறம் தான் ஒழுங்காகும், அதற்கு அப்புறம் தான் வந்து அதை சரியாய் கொண்டு போக முடியும். அதனால நீங்க யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து வித்தியாசமாவே இருக்குது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படியாவது ரெடி பண்ணணும், இதை ரெடி ஆனதற்கு பிற்பாடு நான் வந்து உடனே நான் ஆரம்பிச்சிருவேன், நான் தோங்கிடுவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சூழ்நிலை நடுவிலையும் ஆண்டவர் சாட்சியாய் வாழக்கூடிய கிருபையை, தைரியமாய் வாழக்கூடிய கிருபையை, பெரிய காரியத்தை செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா. சில அட்மாஸ்பியர் வந்து, சில சூழ்நிலைகள் வந்து சாகிற வரைக்கும் நம்ம மாற்றவே முடியாது. நான் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஊழியத்திற்கு போகும்போது ரொம்ப ஆசைப்படுறது என்ன ஆசைப்படும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த ரோடு தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். வெளியூரில் போனால் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. அந்த ஊரினுடைய சுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சுத்தமாக இருக்கும். நமக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும், நமக்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். அந்த ரோடெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் இவ்வளோ காரியத்தை செய்கிறாங்களே, ஸ்ட்ரிக்டாக குப்பை கொட்டுறவங்களுக்கு ஃபைனு, ரோடு இவ்வளோ அடி தான் வேணும் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கும் அந்த மாதிரி ஆயிரலாமே அப்படின்னு நான் நிறைய டைம் நினைச்சிருக்கிறேன். ஆனால் வந்து இன்னொரு சந்தேகம் இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்குமான்றது தெரியல. இந்த தெருவில் இன்னைக்கு தான் குப்பை கொட்டாதீங்கன்னு வாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பை தொட்டியே வச்சிருவாங்க. அதனால எவ்வளோதான் கிளீனாக, எவ்வளோதான் அழகாக பண்ணினாலுமே அது மாறிட்டே இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி பூங்கா அப்படின்றது ஒன்று, அது ரொம்ப பெரிய ஏரியா, ரொம்ப நல்ல ஏரியா. கோயம்புத்தூருக்கே அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அது நிறைய பேர் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் விசிட் பண்ணினீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்ம காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் வாக்கிங் பண்ணால் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அவங்க அன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது கிராண்டா பயங்கரமா எங்க இருந்தோ அதுக்கு உள்ள நடப்பட்டிருக்கிற ஒரு செடி மட்டுமே எவ்வளோ 2.5 லட்சம் ரூபாய் செடி, 15 லட்சம் ரூபாய் செடி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸ் வந்து சரியில்லை. அதில் சரியாக அதை வந்து ஒரு செடி அப்படின்னு சொன்னால் நீ ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு தண்ணி ஊற்றுன்னு சொல்ல முடியாது. அந்த செடி மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒருத்தர் இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளரும். ஆனால் இவங்க வந்து அதை சரியாக பராமரிக்காததுனால இப்போ என்னவா இருக்குன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது வந்து அந்த ஓப்பன் பண்ண இடத்துல இருந்த ஃபீல் வந்து இல்லை. அப்போ கூட நான் உள்ளே போகும்போது நினச்சேன், இதை ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஆட்களுடைய கையில் கொடுத்துருந்தா இது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில அட்மாஸ்பியரை, சில சூழ்நிலைகளை வந்து நம்ம மாற்றவே முடியாது. அது வந்து அதுக்காக போராடவே கூடாது. அது கணவனாருடைய குடும்பமாக இருக்கலாம், மனைவியினுடைய குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவினுடைய செட்டப்பாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். மாற்றவே முடியாது. அது அப்படி தான் இருக்கும், அவங்களுடைய மனநிலைமைக்கு பொறுத்து தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்று நினச்சிக்கணும், சூழ்நிலை சரியாகிறதுக்காக நாம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாம் சரியாகட்டும். 40 நாட்கள் வந்து கோலியாத் வந்து கர்ச்சித்துட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்காங்கன்னா, இவனோ கத்திட்டு போயிடுவாங்க, 40 நாள் தாண்டி அதுக்கப்புறம் வேணா போலாம் அப்படின்னு நினைச்சா அவன் விடுறபாடு இல்லை. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் வெயிட் பண்ணணும்? எனக்கு இந்த அட்மாஸ்பியர் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண நான் முடியாது. நான் இனி போய் வந்து நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்பி தச்சிட்டு வரதுக்கெல்லாம் முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்பவே அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். யாருமே என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாறட்டும், அது கிடைக்கட்டும், அது சரியாகட்டும், அது ரொம்ப நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன், கிடையாது. ஆமென். இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தர்றதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமென், நான் அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுமோ அதை எதற்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா
தடுத்து போடுவதே இல்லை. ஸோ நான் வந்து என் காரியத்தை செய்ய ஒன்றொன்றாய் அது வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு வரும். அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஆமென். நான் வந்து சில காரியத்தை நம்ம வளர தான் நமக்கு சரியாகும். சில காரியங்கள் வளர்ந்ததற்கு பிறகு தான் சரியாகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது. இந்த கடனால தான் உங்களுக்கு வந்து மன அழுத்தம், கஷ்டம், சண்டை, குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை, சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணினாதான் வந்து என்ன பண்ணாதான் சமாதானம் வரும்? இந்த கடனை அடைச்சாதான் சமாதானம் வரும். ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கடனை அடைக்கணும்னா வருமானம் குறைவா இருக்கிறதுனால தான் நம்ம கடன்காரங்களா மாறுறோம். இப்போ அதுல கீவேர்டு என்னன்னா, நம்ம வந்து கடன் போகணும்னா நம்ம வருமானத்தை அதிகமாக்கணும். நம்ம நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நம்முடைய சம்பாத்தியத்தில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து அதை டெவலப் பண்ணும்போது தன்னை போல வருமானம் அதிகமாகும், கடன் குறையும். அதற்கு பிறகு நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் வந்து இல்லை, இந்த கடனாட இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது பயங்கர டென்ஷனாக இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படின்னு நினச்சி இந்த கடன் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் எழும்பிடுவேன், கடன் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன், கடன் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி வரேன்னு பாருங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா கடன் எப்போ முடியும், நம்ம எப்போ எழும்புவோம்? முடியவே முடியாது. அது முடியணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்னா என்னுடைய வருமானத்தை அதிகமாக்கணும். அப்போ ஸோ யாருக்காக ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு தெரியல. ஆனால் சூழ்நிலைக்காக யாருமே என்ன பண்ணாதீங்கன்னா எப்பொழுதுமே வெயிட் பண்ணாதீங்க. என்னுடைய சூழ்நிலை சரியானதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து சரியாவேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இருக்கவே கூடாது. சிலருக்கு பாருங்க, இது ஒரு விதமான மன அழுத்தம் தான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து இந்த ஒரு புக்கு கீழே இருந்தால் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வந்து அந்த டம்ளர் அப்படின்னா இந்த டம்ளர் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல இந்த சட்டி இருக்கணும்னா அந்த இடத்துல அந்த சட்டி தான் இருக்கணும், இந்த இடத்துல இந்த டம்ளர் இருக்கணும்னா அவ்வளோதான், இங்கே இப்படி இருக்கணும், இந்த இடத்துல ஷர்ட் இங்கே தான் தொங்கணும்னா அங்கே தான் தொங்கணும். இது ஒழுக்கத்திற்கு நான் வந்து விரோதமா இல்லை, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வரைமுறையை உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது நல்லது. ஆனால் எது ரொம்ப மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால், அது அப்படி இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணுற வரைக்கும் வேற எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. இது வந்து சரியான மனநிலை அல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதா உங்களுக்கு? இது வந்து சரியான மனநிலை அல்ல. சரி, இப்போ வந்து யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து எப்போ நீங்க வச்ச இடத்துல இருக்குமா? கண்டிப்பா வச்ச இடத்துல இருக்காது, எங்கேயாவது இடத்துல மாற்றி வச்சான்னு தெரியும். ஆனால் சிலர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் தெரியும். அந்த ஊழியக்காரர் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அவ்வளோதான், அவர் இந்த டேபிள் மேலே பார்த்தாருன்னா பென் அப்படின்னா பென் இங்கே தான் பார்க்கணும், சின்ன நோட் பேட்னா அந்த நோட் பேட் அந்த அதுவும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அவர் போய் நடந்து போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார், பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் தள்ளி இருந்தால் கரெக்டாக தள்ளி வச்சுட்டு அப்படி தான் போவார். அந்த இடத்துல தான் இருக்கும், ஆனால் அந்த இன்ச்சு கூட மாறாது. அப்படி நோட் புக்கெல்லாம் எடுத்து ஏதாவது கீழே போட்டிருந்தாங்கன்னா பிள்ளைங்க நைட்டு முழுக்க உட்காந்து தூங்காம எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தூங்கவே போவார். அவருக்கு அப்படி ஒரு சைக்காலஜி. ஆனால் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் இப்படி இந்த பர்ஃபெக்ஷனை ரொம்ப அதையே பார்த்து வேற எதையுமே செய்ய முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளை, அதை நான் திரும்ப நீ ரொம்ப கவனமாக கேட்கணும். அதற்காக அந்த பர்ஃபெக்ஷன் வந்து வேண்டான்னு வேதம் சொல்லலை, அது கண்டிப்பாக அவசியம். ஏன் அப்படின்னா சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா ரொம்ப நேர்த்தியா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதாவது அந்தந்த இடத்துல வச்சாதான் சரியா, எது எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கர்த்தர் ரொம்ப அழகா வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பிலேயே ரொம்ப அழகான படைப்பு யார் அப்படின்னா நம்ம தான். நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா நம்மளை நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு, ரொம்ப நேர்த்தியா படைச்சிருக்காரு. நமக்கு மட்டும், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் ஆல்ட்ரேஷன் என்ற ஒன்றை பண்ணவே முடியாது. நீங்க கட்டுற எல்லாத்துலயுமே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், நல்லா இருக்கும். நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண புதுமையா இருக்கும். ஒரு வீடு கட்டுறீங்களா, அதை வந்து இன்னைக்கு இப்படி இருக்கா, நாளைக்கு வேற மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நல்லா இருக்காத ஒரே ஒண்ணு யார் தெரியுமா? ஆண்டவர் படைச்ச நம்ம தான். உங்களை ஆல்ட்ரேஷன் பண்ண எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு பாத்ரூம் வந்து இங்க இருக்குது, ஒரு வருஷம் தாண்டி இந்த பாத்ரூம் அங்க இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு வருஷம் மூக்கு இங்க இருந்துச்சு இல்ல, இந்த ஒரு வருஷம் நெஞ்சில் இருக்கட்டும் மூக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி சே கண்ணே நீ எத்தனை நாள் தான் மூஞ்சிலே உட்காந்துருப்ப, நீ கொஞ்சம் காலிலே உட்காரு, எனக்கு கால் தடுமாறுது அப்படின்னு கண்ணை பிடிங்கி கீழே வச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஆல்ட்ரேஷன் நம்ம இல்லைன்னா இந்த கை ரெண்டு பக்கம் இருக்குது, இங்க இருக்கிறத விட ரெண்டும் ஒரே சைடு இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்க முடியுமா? அது நம்ம நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்மளை வந்து ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாது. நம்மளை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கனாலே நம்ம நிறைய நேரத்தில் என்ன வித்தியாசமான ஒரு ரூபமாய் பார்க்கறதுக்கு அசிங்கமா அழகாவே இருக்க மாட்டோம் நம்ம. அதனால ஆண்டவர் நம்மை வந்து எல்லாரையும் ரொம்ப நேர்த்தியாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார், ரொம்ப நேர்த்தியா படைச்சிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா சூழ்நிலை எல்லாத்தையும் சரி பண்ணி அங்க வைக்காம கர்த்தர் அவங்களை கொண்டு போய் வச்சு வளர பண்ணி சூழ்நிலைகளை சரி செய்கிற கர்த்தர்
அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஒருவேளை அப்படிப்பட்ட கேரக்டர் ஏதாவது இருந்தா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா மாறணும். சில வீட்டில் வந்து சத்தம் போடுறது, கத்துறது, எதுக்கு தான் கத்து அதிகமாக நடக்குதுன்னா இதுக்கு கத்திட்டே இருக்காங்க. எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா? எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா? உணர்வே வராதா? அதுக்காக நீங்க உடனே வந்து அப்படி வைக்கிறவங்க வந்து பாஸ்டர் என்கரேஜ் பண்றாருன்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ஒழுங்கினோம். அப்படின்னா எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆனா அதை சரி பண்ணாம நான் என்ன பண்ண மாட்டேன், சரி பண்ணாம வேற எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மனநிலைமை வந்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். நீங்க செய்யுங்க. அதை சரியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நான் மறவேன் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் எனக்காக கொடியேற்றுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கையில் என்னை வனைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றி பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி ஹல்லேலூயா. கைகளில் என்னை வனைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றே. இப்ப கைகளை மேல தட்டி மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இருதயத்தோடு பாடுவோம். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. சொல்லுவோம். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்ய சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பாடுவோம். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஹல்லேலூயா ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். இப்ப கைகளை மேல தட்டி துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. ஆமென்.
எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எனக்காக செய்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளை கர்த்தர் எதற்குள்ளதான் ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பிரச்சனைக்கு உள்ளதான் நம்மளை டிசைன் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள். எங்க தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இன்னொரு விஷயம் கூட, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்போ இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு செடி. இருக்கிற எல்லா செடியிலையும் ரொம்ப டாப் மோஸ்ட், நம்ம தமிழ் ஆட்கள் கூட டாப் மோஸ்ட் செடி என்ன செடி? எது இருக்கிறதுலே ரொம்ப உங்களுக்கு ரொம்ப எல்லாரும் சொல்ற செடி என்ன செடி? ஸோ பொதுவாக வந்து லவ்வர்ஸ் அவங்க காதலுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவங்க கொடுக்கறது என்னது? ரோஸ். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெரிய மாலை முழுக்க ரோஸ் அதுலேயே போட்டோம்னா அது ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் அந்த ரோஜா செடி, அதில் வர்ற பூ வந்து அந்த செடியை பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் முள்ளு தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த செடியை பிடிக்காது, ஆனால் எதை தான் பிடிக்கும்? ரோஸை தான் பிடிக்கும். அந்த செடியை மட்டும் கொடுத்தா அந்த செடி மட்டும் அந்த பூவை மட்டும் அது கொண்டு வரலைன்னா அந்த ரோஜா செடிக்கு மரியாதையே கிடையாது, அது தூக்கி போட்டுருவாங்க. முள் செடி அது ரோஜா அதில் வர்றதுனால தான் அது வந்து எல்லாருக்கும் மதிப்பு. அதே போல் நம்ம ஆனால் அந்த முள் செடி இல்லாமல் என்ன இல்லைன்னா அந்த பூ இல்லை, அது இருக்கிறதுனால தான் அந்த பூ வருது. அதனால நம்மளையும் ஆண்டவர் வந்து சில நேரத்தில் வந்து கர்த்தர் இந்த அட்மாஸ்பியரில் கர்த்தர் எப்படி வைக்கிறார் அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படலாம், ஆண்டவர் என்ன ஏன் இங்கே என்ன ஏன் வச்சிருக்கிறீங்க, இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஏன் என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன வெளியில கொண்டு போங்க, எனக்கு இந்த ஆட்களோட வந்து ஏன் நீங்க என்ன இணைச்சிங்க, இந்த மக்களோட நான் ஏன் இருக்கணும், இவ்வளவு ஒரு மோசமான ஜனங்களுக்குள்ள என்ன நீங்க கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சங்கடப்படலாம். ஆனா எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார்னா, நம்மை அவர்களை விட வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வந்து நம்மளை கொண்டு போய் கர்த்தர் அமர பண்ணுறார். அதனால வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சு வந்து நம்ம யாருமே வந்து வருத்தப்பட வேண்டியதே இல்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் எவ்வளவு வாசனை கொடுக்கிறதா மாறுகிறதோ அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம அங்கே இருக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல தனியாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாராமா, நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ இருந்தாலும். அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து உட்கார வைக்கிற இடம் வந்து கொண்டு போகிற இடம் வந்து சில நேரத்தில் ரொம்ப நல்ல இடம் கிடையாது. எந்த இடம் அப்படின்னு சொன்னா நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் நீ அங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக நம்மை பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவர் ஏதாவது ஒரு குடும்பத்தோட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த குடும்பம் வந்து வெளித்தோட்டத்திற்கு பார்க்கறதுக்கு நல்ல குடும்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப பொல்லாத குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவர் வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட என் குடும்பத்தை கொண்டு போய் இணைச்சாரே, என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி இணைச்சிட்டாரே, இந்த குடும்பத்தோட நான் எத்தனை வருஷம் நான் காலந்தளம் போகிறேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் வந்து நடத்த போகிறேன், இவங்களுடைய கேரக்டர் சேஞ்சே ஆகாது, இந்த மாதிரி ஒரு ஜனங்களோட நான் சேர்ந்ததே இல்லை, நான் சேரக்கூடாதுன்னு நினைச்சேன், அப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் எதுக்கு வச்சாரு அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சாலும் அந்த இடத்துல உங்களை அவர்கள் நடுவில் கர்த்தர் சாட்சிகளாய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் வேணா அப்படி இருந்துட்டு போட்டோம், அவங்க எண்ணங்கள் அப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க அந்த இடத்துல வச்சு நீங்க வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு இறங்குவீராக. ஆமென்.
அப்போதான் அந்த ஊழியமாக இருந்தால் கூட கர்த்தர் வந்து நமக்கு சில பிடிக்காத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது அந்த இடம் தான் வந்து நமக்கு ரொம்ப ஊழியம் செய்கிறதுக்கு திறந்த வாசலாக இருக்குது. பாருங்க, நீங்கள் நார்த்தெல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா நார்த்தில் எல்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அங்கே கொடுமையாக கஷ்டம் தான். ஆனால் என்னென்னா அங்கே வந்து அது ஊழியத்திற்கு ஏற்ற இடம் இல்லை, ரொம்ப வந்து வசதியாகும் அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா ரட்சிப்பு நடந்துகிட்டே இருக்கும். பிசாசு சாதாரணமாக ஒரு பிலீவர் போய் ஜெபம் பண்ணா கூட அங்கே என்னென்னா சில இடத்துல பிசாசு ஆடும், பாட்டு பாடும்போது பிசாசு ஆடும், அங்கே இருக்கிறவங்களுக்கு நோய் சரியாகும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல பெரிய பெரிய மிராக்கள் ஊழியத்துக்கு ரொம்ப திறந்த வாசலாக இருக்கும். அதனால் ஆண்டவர் வந்து நம்மை வைத்திருக்கிற இடம் நமக்கு கடினமான இடமா இருந்தாலும் அதில் நின்று தாண்டக்கூடிய பலத்தை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து தருவேன் என்று வாக்கு கொடுக்குறார். உங்கள் மகனுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை கத்த தருவார். உங்கள் மகளுக்கு ஆண்டவர் அந்த தைரியத்தை தருவார். நான் கொண்டு போய் என் பிள்ளைய ஒரு பொல்லாத குழிக்குள்ளே நான் போட்டுட்டேன், நான் ஒரு பொல்லாத இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய போட்டுட்டேன், நான் இப்படி போய் ஏமாந்துட்டேனே, இப்படி இவங்களுக்குள்ள நான் போய் என் பிள்ளைய கொடுத்துட்டேனே, நான் சிக்கிட்டேனே இந்த குடும்பத்துக்குள்ள, இல்லைன்னா இந்த அட்மாஸ்பியர் பேருக்குள்ள என் பிள்ளை இப்படி போச்சு, இந்த இடத்துல என் பிள்ளைக்கு இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை எந்த இடத்துல கொண்டு போனாலும், ஆமேன், முள்ளுகளுக்குள்ளேயும் ஆமேன் தேள்களுக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளைகளை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வைப்பார். ஆமேன். அந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த வைப்பார். அந்த இடத்துல கர்த்தர் ஆச்சரியமாய் இந்த பிள்ளையை கர்த்தர் நடத்துவார். அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஏசப்பா. அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை ஒன்றும் சேதமில்லாமல் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு சுடரொளி பட்டயத்தை உங்களுக்காய் கர்த்தர் வைத்து, ஆமேன், ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்து, ஒரு மன தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி, அப்பா எந்த இடத்துல நீர் எங்களை வைத்தாலும் எங்களை கிருபையாய் நடத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஓட மாட்டேன், நான் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரயாசப்பட மாட்டேன். அந்த இடத்துல ஆண்டவர் எனக்காக என்ன எவ்வளோ காலம் வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் நான் வந்து சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. பட் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார், யாருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய அட்மாஸ்பியர் சரியாகட்டும், நான் சரியாயிருவேன் அப்படின்னு எந்த பிள்ளையும் அதான் கர்த்தர் சொன்னது மாதிரி முள்ளுகளுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளே நீ கடந்தாலும். அப்போ நீங்க எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நல்லா எல்லாருமே அந்த வசனத்தை எடுங்களேன். மனுபுத்திரனே, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஆமென். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலகவிட்டார். அடுத்த வசனம். ஆமென். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்ப மறுபடியும் இந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நல்லா கவனிச்சுக்குங்க. ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருமே இது வந்து மரணம் வரைக்கும் இந்த 2 வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய டைவோர்ஸ் கேஸ் எதனால ஆகுது அப்படின்னா, இந்த 2 வசனத்தை அவங்க மனப்பாடமா தெரியாதனால தான். இன்னைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 வசனத்தை நிறைய பேருக்கு சரியாதனால தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டை ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு வேலைக்கு போகாம நான் அந்த இடத்துல போக மாட்டேன், அந்த இடம் மோசமான இடம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த 2 வசனம் சொல்லாதனால தான். கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலகவிட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வசனத்தை கூட. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல் கலகக்காரராயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து
ஓகே, ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா வந்து தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நான் உன்னை எங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கலக வீட்டார் கலகம் பண்ணுகிற ஜனங்களுக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன். இந்த கலக வீட்டார் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நெரிஞ்சல்களுக்குள்ளும் நெறிஞ்சி முள் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ரொம்ப இரிட்டேட் ஆகும், நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா செத்துறலான்னு தோணும். அந்த அளவுக்கு நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும். முள் இருக்கிற இடத்துல போனா நம்ம சமாதானமா போட முடியுமா? தங்கி இருந்தாலும் தேள்களுக்குள் நீ வாசம் பண்ணினாலும். அப்போ நீ இருக்கிற அந்த கலக வீட்டாரை குறித்த கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா, நெரிஞ்சல போல இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க முள்ளு போல இருப்பாங்க. மூணாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க தேளை போல இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து இதே மாதிரி ஒரு வேளை இருக்கலாம். நீங்கள் நெரிஞ்சல்களுக்குள்ளே இருக்கலாம். நெரிஞ்சு முள் எவ்வளவு வேதனைப்படுத்துமோ அதே போல உங்களை வந்து நெருக்கிட்டே இருக்கலாம். அகைன் வந்து முள்ளு மாதிரி உங்களை குத்திட்டே இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் வந்து முள்ளுகளை போல உங்களை குத்திட்டே இருக்கலாம். ஐயோ, முள்ளு மாதிரி குத்துறாங்க பாஸ்டர், எப்பனாலும் என்ன குத்திட்டே இருக்கிறாங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தேள்களுக்குள்ள. தேள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய கொடுக்க வச்சு நம்மளுக்கு கொட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு பிராணன் போற மாதிரி, உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி இடத்துல நீ வாசம் பண்ணினாலும் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அவருடைய முகத்திற்கு நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. அவர்களை குறித்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர்கள் கலக வீட்டார். ஆனா அடுத்த வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்படின்னா அவரை ஆண்டவர் வந்து இந்த தீர்க்க தரிசியை எதுக்கு அவங்களுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. உங்களை அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாரு? உங்களை அந்த வீட்டோட எதுக்கு ஆண்டவர் சேர்த்தாரு? உங்களை அந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தர் எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொன்னார், என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் எதுக்கு கொண்டு போனேனோ அதை மட்டும் நீ பாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் எதுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ அதை மட்டும் செய். அவங்க கலகக்காரர்னு எனக்கு தெரியும், அவங்க நெரிஞ்சல் மாதிரி உன்னை பண்ணுவாங்கன்னு தெரியும், முள்ளு மாதிரி உன்னை குத்துவாங்கன்னு தெரியும், தேளு மாதிரி உன்னை கொட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா உன்னை நான் எங்க தான் வச்சிருக்கிறேன்? கேட்கல? உன்னை அங்கதான் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒன்னும் பெரிய ரொம்ப சந்தோஷமான இடத்துல வைப்பேன் வாக்கு கொடுக்கல. ஒன்னு அப்படி பஞ்சமத்தைக்கு மேல வைப்பேன் நான் வாக்கு கொடுக்கல. அதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சொந்தத்துக்குள்ள தான் உன்னை இணைச்சேன். ஆனா நீ நெரிஞ்சலை பார்த்து, முள்ளை பார்த்து, தேள்களை பார்த்து மனசை தளரோட இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனுடைய மனசுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்? இவங்க என்ன முள்ளு மாதிரி குத்துறாங்க, நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க தேள் மாதிரி என்ன கொட்டுறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் வாயில நான் என்ன வார்த்தையை சொல்றேனோ அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல். அவங்க கலக வீட்டார் என்கிறது யாருக்கு தெரியும்னா, ஆண்டவருக்கும். தெரிஞ்சுதான் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சா ஆண்டவரை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. ஆமாப்பா, தெரிஞ்சுதான்ப்பா உன்னை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறேன். உங்க பிள்ளைய தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த குடும்பத்தோட ஏன் என்ன கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அது தெரிஞ்சுதான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அந்த இடத்துல மனம் தளர வேண்டாம், அந்த இடத்துல வெறுப்பை கொட்ட வேண்டாம், அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல என்ன செய்ய உன்மேல் வைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிரு, மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மற்றதை ஆண்டவர் செய்வார். நம்ம வந்து எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும், எந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள போனாலும் ஆண்டவர் எல்லாரையும் பற்றி இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை என்ன எதுக்கு கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும். என் பிள்ளை அந்த இடத்துல என்ன காரியத்திற்காய் கொண்டு போனீரோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறதற்கு அவனுக்கு, அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பலன் தருவீராக. எங்க குடும்பத்தை எதுக்கு அந்த இடத்துல கொண்டு போனீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென். சில பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, திருச்சபையிலே இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், எங்கேயாவது உங்க தலை மேல பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுப்பு அப்படின்னு சொல்றது பஞ்சமத்தை மேல உட்கார வைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசிக்கு பொறுப்பு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசன பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறாரு? அப்ப நீங்க ஊழியம் செய்ய போகிற இடத்த ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து, இதோ நான் உங்களை ஆடுகளுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்களேன். நான் உங்களை ஆடுகளுக்குள்ள அனுப்பல, ஓனாய்க்குள்ளையும் பண்ணி கொடுத்துக்குள்ளையும் தான் அனுப்புறேன்.
அப்ப ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு, நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பென்ஸ் பாஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும், இதோ மகளே உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறேன், உன் மாமியார் உன்னை தாங்கு தாங்கு என்று தாங்க போகிறார்கள், உன் மருமகள் நீ கால் மேல் கால் போட்டு உட்கார்வீர்கள், மருமகள் வந்து காஃபியை கொண்டு உங்களுக்கு தருவார், இதுதான் கர்த்தருடைய சித்தம், உனக்கு ஒரு மருமகள் அமைவார்கள், அந்த மருமகள் இது நகோமிக்கு அமைந்ததை விட அப்படியே அப்படி ஒரு ரூத்து அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், அப்படிதான் நடக்கணும் இல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மள நல்ல இடத்துல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து பொறுப்புகளை கையில கொடுக்கும் போது சில நேரத்தில் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா முள்ளுகளுக்குள்ளேயும், ஆமென், நெரிஞ்சல்களுக்குள்ளேயும், முள்ளுகளுக்குள்ளேயும், தேள்களுக்குள்ளேயும் அப்படியே கணவனாரை குறித்து சொப்பனம் பார்த்து உனக்கு ஒரு நல்ல யோசேப்பை போல ஒரு கணவனார் வருவார், அவ்வளவுதான், அமைதியான ஒரு புருஷனா இருப்பார் அப்படின்னு நம்ம உடனே ஜெபம் பண்ண உடனே அப்படிதான் நடக்கும் அப்படின்னு. எப்பவும் யோசேப்பை மாதிரி இருக்க முடியாது. ஆனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி நீ கலக விட்டார் என்று எனக்கு தெரியும், ஆனா உன் வாயில வைக்கிற வார்த்தையை நீ அவர்களுக்கு பயப்படாமல் தைரியமாய் சொல்லு, உன் கூட நான் இருப்பேன், அந்த இடத்துல உன்னை நான் நடத்துவேன், உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, நான் தான் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போனேன், அந்த குடும்பத்தோட நான் தான் உன்னை இணைச்சேன், அந்த வேலை ஸ்தலத்துல நான் தான் உன்னை இழைச்சேன், நீ முள்ளுகளுக்குள்ள இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க தேள்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், நீங்க நெரிஞ்சலுக்குள்ள இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், அவங்க கலக வீட்டார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா இது அறிந்திருந்தும் ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்தோட, அந்த வீட்டோட, அந்த மனுஷனோட கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வாயிலே நான் வைத்திருக்கிற வார்த்தையை நீ சொல்லு என்று தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல நான் உனக்கு என்ன சொல்றேனோ, எந்த நோக்கத்திற்காக இணைத்தேனோ, எந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தேனோ அதுல நீங்கள் நிலைத்திருங்கள், அதுல நீங்க தைரியமா இருங்க, அந்த காரியத்தை மட்டும் செய் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். மற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் கர்த்தரே கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி, அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென். Thank you ஜீசஸ். ஆமென். உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புறேன். ஆனாலும் நீங்க வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆடுகளுக்குள்ளே, எல்லாரும் கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கிங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஏசப்பா எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய மகிமையை இப்பொழுது கர்த்தர் தருவீராக. ஆமென். இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளை இடுவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க. அப்பா, முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், ஆமென், நெரிஞ்சலுக்குள்ளே இருந்தாலும், ஹல்லேலூயா, தேள்களுக்குள்ளே இருந்தாலும், ஆமென், நாங்கள் செய்ய சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஷீ ஷார்ப் மைனர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் திறந்ததை அடைப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது, அவர் அடைக்கிறதை ஒரு மனிதனாலும் திறக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. தகப்பனே, இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யாருடைய சூழ்நிலை விரோதமா இருக்குதோ, யாருக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறார்களோ, ஆண்டவர், எந்த பிள்ளை அப்பா என்னால முடியல, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட நான் வந்து சிக்கிட்டனே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்க கர்த்தர் அந்த குடும்பத்தை தைரியப்படுத்துவீராக, அந்த பிள்ளையை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக, அந்த மகனை ஆண்டவர் தைரியப்படுத்துவீராக. என்ன நோக்கத்திற்காக கூட்டிக் கொண்டு போனீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் கட்டளை இடுவீராக. Thank you Jesus, thank you Jesus. எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென்.